அத்தனை பேருக்கும் ஒன்றே ஒன்றுதான். திரு டிடிவி அவர்களை பொறுத்து குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் தன்னை நிரூபித்து காட்டிவிட்டார். டெல்லிக்கு போயிட்டு வந்து ரொம்ப அழகாக சொன்னார். ஒருவேளை என்னை நான் போட்டியாக வருவேன் என்று நினைத்து தான் எடப்பாடி இப்படி நடந்துக்கிறார்னு சொன்னால், நான் தேர்தலிலேயே போட்டியிடவில்லை என்கிற உறுதியை தருகிறேன், கட்சியை ஒன்றுபடுத்துகிறேன் சொன்னார். சொன்னாரா இல்லையா? ஈரோட்டு போன தேர்தலிலேயே தன் வேட்பாளரை திரும்ப பெற்றுக்கொண்டு எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று காட்டட்டும் என்று சொன்னார். அதுபோல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிபந்தனை இல்லாமல் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். திருமதி சசிகலா அவருடைய நிலைப்பாடு எனக்கு தெரியவில்லை, தெரியாமல் நான் விமர்சிக்க முடியாது. ஆனால் எல்லோருமே ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் இவரை விட்டு கேசி பழனிசாமி விட்டீங்க, அவர் ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எடப்பாடியை சுற்றி இருப்பவரும் அதைத்தான் நினைக்கிறார்கள். ஆனால் எடப்பாடியிடம் சொல்ல தயங்குகிறார்கள். என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு காரணம் சமீபத்தில் தலவாய் சுந்தரம் சொன்னார். அவர்கிட்ட தானங்க தேர்தலுக்கு செலவுக்கு பணம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக பணம் இருக்கும் காரணத்தால் ஒருவர் எடுக்கின்ற முடிவெல்லாம் தப்பு என்று சொன்னால் படுகொலியில் போட்டு கட்சியோடு சேர்த்து பணத்தையும் சேர்த்து புதைக்கத்தான் வேண்டும். பணம் இருக்கிற ஒருத்தர் தான் கட்சின்னு சொன்னால் ரிசர்வ் பேங்கிட்ட தான் அதிமுக விட்டுறணும். அதனால் இவர் எல்லோரும் நினைப்பது ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்கு இடையூறாக எடப்பாடியும் இருக்கக்கூடாது, அவரை சுற்றி இருக்கக்கூடாது. நீங்கள் விரைந்து முடிவெடுத்து 24ஆம் தேதிக்குள் ஒரு ஒற்றுமை அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டீர்களானால் அதிமுகவிலிருந்து வெளியேற எத்தனைத்துக் கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் தொண்டர்கள் நம்ம கட்சி சரியாயிரும் போல அப்படின்ற முடிவுக்கு